எல்லோருக்கும் வணக்கம். இப்ப நான் தஞ்சாவூர் வந்திருக்கேங்க. இங்க தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா, கொலு பொம்மை கண்காட்சி போட்டிருக்காங்க. இப்போ சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைலாம் வரப்போது. அதுக்கு வந்து இப்ப கொலு பொம்மை பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே இப்ப விக்கிறாங்க. இங்க தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா, பூம்புகார்னு ஒரு கைவினை பொருட்கள் விக்கிற கடை இருக்கு. அதுக்கு முன்னாடி தான் இருக்கு. இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு ஸ்ட்ரெய்ட் ஆப்போசிட்ல இந்த கடை வந்து இருக்குங்க. இங்க தான் வந்து கொலு பொம்மை கண்காட்சி போட்டிருக்காங்க. வாங்க உள்ள போய் இங்க எப்படியெல்லாம் வந்து கொலு பொம்மை வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. இங்க பாருங்க நெறைய வந்து எடுத்தோனே நல்லா கலர்ஃபுல்லா ரொம்ப அழகழகான பொம்மைங்கள்லாம் ரொம்பவே அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. விதவிதமா பார்த்தீங்கன்னா, நெறைய பொம்மைங்க இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம நெறைய ஸ்டோரீஸ் உள்ள பொம்மைங்களும் நெறையவே இருந்தது. பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாவே இருந்தது இந்த கண்காட்சின்னு சொல்லலாம். நீங்களும் பாருங்க. இங்க பாருங்க, இது வந்து இந்த முருகன் வந்து சின்ன குழந்தையா இருந்தப்போ எடுத்த மாரி வச்சிருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அப்புறம் கண்ணன் வந்து குழந்தையா இருந்தப்போ எடுத்தது. அப்புறம் இங்க பாருங்க ஒரு கிளாஸ் ரூமே நடக்குது இங்க. ஸ்டூடண்ட்ஸ்லாம் வச்சு, கிளாஸ் ரூம்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாருக்கு. டீச்சர் வந்து பாடம் நடத்துற மாதிரி. அப்புறம் இங்க பாருங்க நெறைய வந்து இந்த ராமன் சீதை, அதுக்கப்புறம் விஷ்ணு சிலை எல்லாமே நெறைய டிஃப்ரெண்ட்டா இருந்ததுங்க. ரொம்ப அழகா இருந்தது. இங்க பாருங்க மும்மூர்த்தி வந்து இங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டுருக்காங்க. பிரம்மா, சிவன், விஷ்ணு எல்லாரும் சேர்ந்து மும்மூர்த்திகளும் யாருக்கோ கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்பவே நல்லாருக்கு பார்க்கறதுக்கு. இங்க வந்து பொம்மைகள் வந்து நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க விலை குடுத்தும் வாங்கிக்கலாம். ஆ அதுக்கப்புறம் இங்க பாருங்க கம்யூனிட்டி ஹெல்ப்பர்ஸ், டாக்டர், போலீஸ்மேன், டாக்டர் அப்புறம் நர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. விவேகானந்தர் சிலை, அப்துல் கலாம் சிலை நெறைய இருக்குதுங்க. டிஃப்ரெண்ட்டாவே ரொம்ப அழகா இருந்தது. இங்க பாருங்க மதுரை மீனாட்சி அம்மன் எவ்வளோ அழகா இருக்காங்கல்ல, இத பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், இது வந்து ஆறுமுகன் குழந்தையா இருந்தப்போ, இந்த கன்னிகள் வந்து 6 கன்னிகள் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டதா ஒரு கதை இருக்கு இல்லையா? அதுதான் அங்க வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாருக்கு. பாருங்க, அந்த 6 கன்னிகளும் இந்த 6 முருகனுங்கள பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ அழகா செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேட்லயே செஞ்சதுன்னு நெனைக்கிறேன். பார்க்கறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இன்னும் பாருங்க நெறைய விதவிதமாலாம் வச்சிருக்காங்க. அப்புறம் இங்கெல்லாம் பாருங்களேன், திருக்கல்யாணம் நடக்குது. பிரம்மா வந்து மந்திரம் ஓத, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முருகர் கல்யாணம் நடக்குது. ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, விஷ்ணு சிலை, பிள்ளையார் சிலை, நெறைய சிலை வச்சிருக்காங்கங்க. உண்மையிலே ஒவ்வொன்னும் அவ்வளோ அழகு. இங்க பாருங்க இந்த அம்மா வந்து காய்கறி எல்லாம் வித்துட்ருக்காங்க. வச்சு வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க. இங்க விவசாயிங்கள்லாம் பாருங்க மாடு வண்டி ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் பண்றாங்க. எல்லாமே விதவிதமான பொம்மைகள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யானையில வந்து மன்னரும், அரசியும் சவாரி பண்றாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, இங்க வந்து ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்கு. சுற்றமும், உறவும் சூழ வந்து இங்க அழகா கல்யாணம் நடத்திட்டு இருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. துளசி மாடம் எல்லாமே செம்ம அழகுங்க. அப்புறம் இங்க பாருங்க, பழங்கள், காய்கறிகள்லாம் இந்த வியாபாரிங்க வந்து வித்துட்ருக்காங்க. அத வந்து வாங்குற மாதிரியும் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா சொல்லிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு நெறைய இருந்தது. எனக்கே வாங்கிட்டு போணும்னு அவ்ளோ ஆசையா இருந்தது. கொலு வச்சிரலாமான்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா இருந்ததுங்க எல்லாமே. பாருங்க இந்த குழந்தை கிருஷ்ணர்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்களேன், வளகாப்பு ஃபங்ஷன் வந்து நடக்குது. இங்கேயும் வந்து உறவுக்காரங்கலாம் சுத்தி நிக்க, சீமந்தம்லாம் பண்றாங்க. சீர்வரிசைலாம் பாருங்க, எவ்வளோ அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. மேளதாளம், நாதஸ்வரம் எல்லாம் முழங்க, அந்த அம்மாவுக்கு சீமந்தம் ஃபங்ஷன் நடக்குது. ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. எவ்வளோ அழகா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த கண்காட்சியெல்லாம். ரொம்பவே இம்ப்ரெஸ்ஸா இருந்ததுங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு. அப்புறம் பாருங்க நடராஜர் சிலை, கோயில் கோபுரம், கோவில், அங்க வந்து திருவிழா நடக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இங்க பாருங்க சிவலிங்கம் இருக்கு. அண்ணாமலையார் சிவலிங்கம் இருக்கு. அதுக்கப்புறம் காளியம்மன், முருகன், டிஃப்ரெண்ட்டான முருகன்லாம் ரொம்ப அழகா வச்சிருக்காங்கங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க கிருஷ்ணர் வந்து கோவர்தனன் மலைய வந்து அழகா தூக்கிட்டு நின்னு அந்த மக்களை எல்லாம் காப்பாத்துற மாதிரி இங்க ஒரு சிலை வச்சிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நெறைய வந்து ஸ்டோரீஸ வந்து அழகா வச்சிருந்தாங்கங்க இங்க சிலைகள்ல. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க. பாருங்க நீங்க எல்லாம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் இங்க பாருங்க, இங்கேயும் ஒரு கல்யாணம் நடக்குது. அழகா அந்த பொண்ணு பாருங்களேன், அழகா பாவாடை எல்லாம் போட்டுட்டு, நல்லா தாலி, அம்மி, அரசாணி பானை, அப்புறம் மேளதாளம் முழங்க, நாதசுரம் முழங்க,
சுற்றமும் உறவுகளும் கூட இருக்க அழகா ஒரு கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பாருங்க, இங்கேயும் வந்து விவசாயிகள், மாட்டு வண்டி எல்லாமே இருக்கு. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நெறைய எக்கச்சக்கமா இருக்குங்க. ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு சொல்லலாம் என்ன. இங்க பாருங்க விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க, மாட்டு வண்டி ஓட்டுறாங்க, மாட வச்சு உழுகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து யானை மேல சவாரி பண்ணி அரசனும் பவனி வராங்க. மக்கள் எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு அழகுங்க இங்க. அப்புறம் இங்க பாருங்க, இங்கேயும் வந்து ஒரு திருக்கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அப்புறம் இது வந்து ராமர் பத்தின கதைகள்ல உள்ள அந்த பொம்மைங்க வந்து இங்க வச்சிருக்காங்க. ராமர் வந்து இந்த படகுல எல்லாம் போவாங்கல்ல, சீதை, லக்ஷ்மணன் எல்லாரும். அப்புறம் இங்க ஒரு கல்யாண பொம்மை வச்சிருக்காங்க பாருங்க. இங்கேயும் ரொம்ப அழகா கல்யாணம் நடந்துட்டுருக்கு. விஷ்ணு சிலை, விநாயகர் சிலை, சரஸ்வதி சிலை. ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு அழகு. ஒரு பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு அழகான பொம்மை இருந்தது பார்த்துருப்பீங்க. அப்புறம் இத பாருங்க. இதுவும் வந்து முருகன் வந்து பொறந்து, அத வந்து அந்த 6 கன்னிகளும் பார்த்துக்கிற மாரி வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லாருக்கு. அப்புறம் பாருங்க, கிருஷ்ணர் வந்து அந்த நாகத்து மேல நின்னு டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த சிலையும் வச்சிருக்காங்க. அக்னி பகவான் நெருப்புலேருந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், இது வந்து ராமர், லக்ஷ்மணன், பரதர், சத்ருகனன் பிறந்தப்போ, தசரதன், அப்புறம் வந்து கௌசல்யா, அ கைகேயி, சுமித்ரா எல்லாரும் வந்து பார்த்துட்டு நிக்கிறாங்க. எவ்வளோ அழகா தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன், அந்த குழந்தைங்கலாம் அப்படியே தூளில ஆடுறத. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, வுட்டன் ஐட்டம்ஸ் இது எல்லாமே மரத்தால பண்ணதுங்க. மரத்தால பண்ணி ரொம்பவே அழகா இருந்தது ஒண்ணு ஒண்ணும். இதுவும் வந்து நீங்க கொலுல வைக்கலாம், அந்த மரத்தால பண்ணது கூட. இதுவுமே ரொம்ப அழகா இருந்தது. பாருங்க. பறவைகள், அப்புறம் வந்து விநாயகர் சிலை, ஹனுமான் சிலை நெறைய வச்சிருந்தாங்க. விஷ்ணு சிலை, பெருமாள் சிலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, வுட்லயே செஞ்சிருக்காங்க. பாருங்க இந்த விநாயகர் சிலைலாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பாக்ஸ் வந்து இது வந்து நீங்க குங்குமம் வச்சுக்கலாம். இதில வந்து ரிங்கும் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப அழகான ஒரு பாக்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. இந்த பொம்மை வச்சிருக்க பாக்ஸ்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலயும் நீங்க குங்குமம் கொட்டி வச்சுக்கலாம். இல்ல ஒரு நகை ஏதாவது வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கே சும்மா ஒரு அட்ராக்ஷனுக்காக ஒரு டேபிள் மேல கூட ஒரு சூட்கேஸா வைக்கலாம். அந்த அளவுக்கு அழகா இருந்தது. பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. பாருங்க, இந்த சரஸ்வதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, வுட்லயே பண்ணி வச்சிருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அங்க உள்ளவங்க வந்து எனக்கு இத வந்து தொறந்து காமிச்சாங்க. தொறந்து காட்ட சொன்னேன். எனக்காக இத வந்து தொறந்து காமிச்சாங்க. அவங்க தான் சொன்னாங்க, "இதுலலாம் வந்து நீங்க ரிங் போட்டு வச்சுக்கலாம்." நிச்சயதார்த்த விழாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து மோதிரம் போட்டு நம்ம ப்ரெசன்டிவா வந்து தாம்பூலத்தில வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாருக்கும். நம்ம யாருக்காவது சர்ப்ரைஸா குடுக்கணும்னாக்கா, சர்ப்ரைஸாவும் குடுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். இதுக்குள்ள வந்து நீங்க ஒரு ரிங் போட்டு குடுக்கலான்னு சொன்னாங்க. பாருங்க, இதில நீங்க குங்குமமும் வச்சுக்கலாம், அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜுவல் பாக்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜோடியாவும் நம்ம வாங்கிக்கலாம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஆ இதுவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான். குங்குமமும் வச்சுக்கலாம், ரிங்கும் வச்சுக்கலாம். இந்த மாரி பாக்ஸ் நெறைய வச்சிருந்தாங்க. நெறைய காமிச்சாங்க எனக்கு அங்க. அதுக்கப்புறம் இந்த பறவையெல்லாம் வந்து எனக்கு எப்படி வந்து கொலுல வைக்கணும்னு சொல்லிட்டு, அழகா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு காமிச்சாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாரி வரிசையா அடுக்கி வச்சுட்டு, நடுவுல வந்து நெல்லு மாரி ஏதாவது அதுங்க சாப்பிடுற மாரி போட்டு வச்சா, பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா கிரியேட்டிவா நல்லாருக்கும். நீங்களே உங்க கிரியேட்டிவ்க்கு ஏத்த மாரி டிஃப்ரெண்ட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாவும் வச்சு காமிச்சாங்க. பாருங்க, இந்த வுட்லயே வந்து எவ்வளோ அழகழகா செஞ்சு வச்சிருக்காங்கன்னு. நாதஸ்வரம் ஊதுற மாதிரி, மேளம் ஊதுற மாதிரி. அப்புறம் இங்க பார்த்தீங்களா, கொக்கு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. டிஃப்ரெண்ட்டா இருந்ததுங்க ரொம்பவே. இந்த கைவினை பொருட்கள் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது, பார்க்கறதுக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, கீ செயின். வுட்லயே வந்து பெல் மாரி பண்ணியிருக்காங்க. கீ செயின் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, வுட்லயே பண்ணது. இதுவும் வந்து கீ செயின் தான். இந்த பாக்ஸ்ல உள்ள எல்லாமே கீ செயின் தான். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. பீகாக்ல அழகான ஒரு கீ செயின். அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஸ்கூட்டர். ஸ்கூட்டரும் வந்து வுட்லயே பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜார் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாரும் பார்த்தீங்கன்னா, வுட்லயே பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாருங்க நெறைய பேரு சீர்லாம் சுமந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து இதுவும் வந்து ஒரு ரிங் பாக்ஸ்ன்னு காமிச்சாங்க எனக்கு. இதுலயே வந்து நீங்க ரிங் போட்டு வச்சுக்கலாம். ரிங் பாக்ஸா, ஜுவல் பாக்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். யாருக்காவது கிஃப்ட் பண்ணா நீங்க இதில கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பென்சில் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஒரே வுட்ல பண்ணியிருக்காங்க. பேரட் பென்சில் ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சூரியன் அத வச்ச ஒரு பென்சில். எல்லாமே அப்படியே அந்த ஒரே பென்சிலா ஒரே வுட்ல பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஆ இங்க வந்து இந்த சீமந்தம் பண்றாங்க. இந்த அம்மா வந்து சோளம் வைக்கிறாங்க. இங்க யானை வந்து பவனி போயிட்டுருக்கு ஒண்ணு ஒண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது இந்த வாழைப்பழம் தாங்க. இதுவும் வந்து வுட்லயே பண்ணியிருக்காங்க. சீப்பு வாழைப்பழம். எவ்வளோ அழகா வுட்லயே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இங்க நெறைய பாவைகள் பொம்மை, வீணை பொம்மை எல்லாமே இருந்தது. அப்புறம் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பிஸியா வந்து எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒருத்தவங்க வந்து கோலம் போடுறாங்க, ஒருத்தவங்க சமைக்கிறாங்க, ஒருத்தவங்க உலக்கையால இடிக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து மாவு அரைக்கிறாங்க. இது மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்மேடு வுட்டன் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் இங்க குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு சொல்லி, அதுவும் வந்து வுட்டன் ஐட்டம்ஸ்லாம் நெறையா வச்சிருந்தாங்க. புல்லாங்குழல், விசில், அதுக்கப்புறம் இந்த யோயோ, பம்பரம், இந்த கிளுகிளுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த ஜோக்கர் வந்து நூல புடிச்சு இழுத்தாக்க, அது அப்படியே கை கால வந்து ஆட்டும். ரொம்பவே அழகா இருந்ததுங்க. இதுவும் வந்து இங்க சேல் பண்றாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் அது கொஞ்சம் டெமோ காட்ட சொன்னேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து வுட்டன் பென்சில். இந்த மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வச்சிருந்தாங்க. என்னோட பையனுக்காக நான் ஒரு புல்லாங்குழலும், பம்பரமும் நான் இங்க வாங்குனேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பாருங்க இது வந்து வண்டு ரொம்ப அழகா இருந்தது. இந்த வண்டு வச்ச பென்சில். இது வந்து ஊதல், விசில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விசிறி, யோயோ, கிளுகிளுப்பு, இந்த குழந்தைங்களுக்கு கிளுகிளுப்பு. அதுக்கப்புறம் இது வந்து ஏதோ சொன்னாங்க. இந்த வாய் சூப்புற குழந்தைங்கள்ட்ட குடுத்தா இத வச்சு சூப்பிட்டு இருப்பாங்களாம். அதுக்குன்னு உள்ள ஒரு ஐட்டம் செஞ்சு வச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க பசுமாடு, யானை எல்லாமே. இது வந்து ஃப்ரிட்ஜில ஒட்டி வைக்கிற மேக்னெட் வந்து இது வந்து. ஸ்டார் ஃபிஷ் மேக்னெட்டு. இத நீங்க அப்படியே ஃப்ரிட்ஜில வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. நல்லா இருந்தது. இது பார்த்தீங்களா, இதான் வந்து மேக்னெட். இத நீங்க அப்படியே வந்து பீரோலயோ, இல்ல ஃப்ரிட்ஜ்லயோ நீங்க இத வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, இந்த கிளியில உள்ள மேக்னெட்லாம். இதுவும் கீ செயின் தான் இந்த பாக்கெட்ல இருக்கிறது எல்லாமே. இது வந்து ராஜஸ்தானி பொம்மை, டைப் பொம்மை. ரொம்ப அழகா இருந்தது. இதுவும் வந்து கீ செயின் தான் நெனைக்கிறேன். ரொம்ப அழகா இருந்தது இது எல்லாமே. அதுக்கப்புறம் முக்கியமா என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணது எது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காய்கறிங்க தான். இது பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் அவ்ளோ அழகா இருந்ததுங்க. நான் இத தான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். ஒவ்வொரு காய்கறியும் எவ்ளோ அழகா செஞ்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மண்ணுல எலந்த பழம், பாவக்கா, அ இது என்னது இது? இது என்னன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லிச்சி ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் பலாப்பழம். ஆ எவ்வளோ அழகா அப்படியே தத்ரூவமா செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்களேன். இது வந்து கேப்சிகம், எல்லோ கலர் கேப்சிகம். எவ்வளோ அழகா பண்ணி வச்சிருக்காங்க. என்ன வந்து இது ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிடுச்சு. இது வந்து இளநீ. ஒரு பீஸ் வந்து ரூ. 12ன்னு வித்துட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பச்சை மொளகா, காஞ்ச மொளகா, லெமன், கேரட்டு, வாழைக்கா எல்லாமே பாருங்க, எவ்வளோ அழகா வச்சு வித்துட்ருக்காங்கன்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த காய்கறிங்கள்லாம். பழங்களும், காய்கறிகளும் அப்படியே தத்ரூவமா இருந்தது. இந்த பாருங்க, இந்த பீர்க்கங்கா, வெள்ளரிக்கா, இது ஏதோ நடுவுல ஒரு குக்கு பேட் மாரி ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க பொட்டேட்டோ எல்லாம் எவ்வளோ அழகா செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்களேன். அப்புறம் இந்த பூண்டு பாருங்க, அப்படியே நெஜ பூண்டு மாரியே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கொப்பரை தேங்காய் தான். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க இத. அப்புறம் இந்த வெங்காயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இதுவும் பார்க்கறதுக்கு அப்படியே நேச்சுரலாவே இருந்தது. அ அப்புறம் இந்த வாழைப்பூ, சொல்லப்போனா அவ்வளவோ இருந்ததுங்க. ஃப்ரூட்ஸ்ல என்னென்ன வெரைட்டி இருக்குமோ, காய்கறிலலாம் என்னென்ன வெரைட்டி இருக்குமோ, எல்லாமே வச்சிருந்தாங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த கூடையிலலாம் வச்சு நான் பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க இத அப்படியே எடுத்துட்டு போய் நீங்க உங்க சூட்கேஸ்ல வச்சுக்கலாம். ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. அந்த வாழைக்காவலாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒண்ணு வந்து ரூ. 12ன்னு வித்துட்டு இருந்தாங்க. சரி அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பக்கமும் நெறைய வந்து சிலைகள் இருந்ததுங்க. இது எல்லாமே வந்து கொலுவுல வைக்கிற சிலைகள் தான். பாருங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி, நடராஜர் சிலை, மீனாட்சி ஆண்டாள் மாதிரி அந்த குழந்தைங்க வச்சிருக்க மாதிரி சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அகல் விளக்கு நெறைய இருக்குதுங்க. பாருங்க இது எல்லாமே வந்து கொலுவுல வைக்கிற பொம்மைங்க தான். பார்க்கறதுக்கு எவ்வளோ அங்க பாருங்க தலையாட்டி பொம்மை. இவர் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கேரளா அந்த கதகளி டைப் பொம்மைங்க.
இது எல்லாமே வந்து தலையாட்டி பொம்மைங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வச்சிருந்தாங்கங்க. இந்த மொட்டு பட்லு, அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த டோலக்பூர் கேங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். சோட்டா பீம், காலியா, சுட்கி, ராஜு, அப்புறம் டோலு போலு எல்லாமே இருந்தாங்க. இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாமே இங்க இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்ததுங்க அதெல்லாம். பாருங்க, இங்க எவ்வளோ அழகா அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து இந்த கண்காட்சிக்கு போனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தேவையானத நீங்க இங்க வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பாருங்க, இது எல்லாமே வந்து கொலுவுல வைக்கிறதுக்கானது தான். எவ்வளோ அழகழகா இருக்குன்னு. விஷ்ணு, இன்னும் நெறைய வச்சிருக்காங்கங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த பசுமாடு, கிருஷ்ணர், அதிலேயே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கடவுள்லயுமே வந்து நெறைய டிஃப்ரெண்ட் டைப்ல வச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வுட்லயே செஞ்ச பேங்கிள்ஸ் வச்சிருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்தது அட்ராக்ட் பண்ற மாரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த குட்டி கிருஷ்ணர், அப்புறம் அங்க இந்த சைடு ஏதோ ஒரு கண்ணாடி மாரி இருக்கு. அதுவும் இருந்தது. அப்புறம் ரேபிட்டு, ஸ்பூனு, மரத்தால செஞ்ச ஸ்பூனு, அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து இந்த யானை, மயில் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து விசில் பறவையிலேயே செஞ்ச விசில் ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பீங்கான் ஐட்டம்ஸ். அப்புறம் யானை பாருங்க, அது எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இது வந்து இந்த பொய்க்கால் குதிரைன்னு சொல்லுவாங்களா? அந்த ஒரு மாரி மரக்குதிரை, குழந்தைங்கலாம் ஆடுற அதிலயே சின்னதா வந்து வித்துட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இது எல்லாமே வுட்டன் ஐட்டம்ஸ். இது எல்லாமே வுட்டன் ஐட்டம்ஸ். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு தடவ ரொம்ப அட்ராக்ட் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அ பித்தள ஸ்கூட்டர், அப்புறம் முக்கியமா இந்த பித்தளை இஸ்திரி பெட்டி. பாருங்களேன், பித்தளையில எவ்வளோ அழகா செஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கு ஒரிஜினல் இஸ்திரி பெட்டி மாரியே இருக்கு. இது வந்து கியூட்டா மினியேச்சர்ல ரொம்ப அழகா பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த மவுத் ஆர்கன்லாம் வித்துட்டுருந்தாங்க. ஃபிஷ்ஷு இதெல்லாமே வுட்லயே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த ஃபிஷ் எல்லாம். அதே மாரி அந்த வுட்ல பண்ண பென்சில். இது வந்து மவுத் ஆர்கன். அ என்னோட பையனுக்கு வாங்கலாம். எனக்கு வந்து என்னோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா, மவுத் ஆர்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ, அவனுக்காக இத பார்த்துட்டு இருந்தேன். வாங்கலாமான்னு சொல்லிட்டு. இன்னும் பாருங்க, நெறைய வந்து வுட்ல பண்ண ஐட்டம்ஸ்லாம் எக்கச்சக்கமா வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அழகு, ஒவ்வொரு ரகம். அது வந்து பம்பரம். வுட்ல பண்ண பம்பரம் இது. இது ஏதோ இந்த ஈஸ்டர் எக்கு மாரி ஏதோ ஒண்ணு வச்சிருந்தாங்க. அப்புறம் பல்லாங்குழி வச்சிருந்தாங்க. இது வந்து கிளுகிளுப்பு. வுட்லயே பண்ண கிளுகிளுப்பு. இதெல்லாம் வந்து விளையாட்டு பொருட்கள். வுட்லயே பண்ணதுல. அப்புறம் பாருங்க, இங்க நெறைய வந்து மரத்திலேயே பண்ண ஐட்டம்ஸ்ல நெறைய வச்சிருந்தாங்க. இது வந்து இந்த சைலோஃபோன். இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இங்க பாருங்க, இந்த நடராஜர் சிலையெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெக்சிகோலலாம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாயன்கள்லாம் போட்டிருக்கிற முகமூடி மாரி ஒண்ணு வச்சிருந்தாங்க. இது வந்து நடராஜர் சிலை, புத்தர் சிலை இது மாரி நெறையா வச்சிருந்தாங்க. ஒண்ணு ஒண்ணுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கும்பம்லாம் வச்சிருந்தாங்க. பானை, அடுக்கு பானை கும்பம், அப்புறம் குட்டி குட்டி ஜாரெல்லாம் வச்சிருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. விநாயகர், கடவுள், அம்மனோட அந்த முகம், புத்தரோட அந்த முகம் எல்லாமே வச்சிருந்தாங்க. இதில வந்து அகல்சட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வந்து அகல்சட்டி வந்து நெறைய வச்சிருந்தாங்க. பாருங்க, காஃபி குடிக்கிற கப்பு, டீ கப்பு, அகல்சட்டிலே நெறைய இருந்ததுங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ கார்த்திகை தீபம்லாம் வேற வரப்போது. ஸோ, அதுக்கும் நீங்க வாங்கிக்கலாம் அதெல்லாம். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து மண்ல பண்ண அழகழகான கப்ஸு. இங்கேயும் பாருங்க, இங்கேயும் வந்து இந்த கல்யாண செட் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சொப்பு ஜாமான் மாரி குட்டி குட்டியா மினியேச்சர்ல பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ஒலக்க, அடுப்பு, பானை, அம்மி எல்லாமே இருந்தது. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. துளசி மாடம், இதுவும் வந்து அகல் விளக்கு. அப்புறம் இங்க ஒரு கல்யாண ஜோடிக்கு கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு எல்லாமே. ஆ எக்கச்சக்கமா வச்சிருந்தாங்கங்க. ரொம்ப பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, நெறைய பொம்மைகள் வச்சிருந்தாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து இந்த தஞ்சாவூர் பொம்மை. ஆ இங்க இருக்கிற செய்ற பொம்மைகள் இதெல்லாம். ரொம்பவே அழகா இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அப்புறம் கோயில் கோபுரம், இங்கேயும் வளகாப்பு சீமந்தம் நடத்துற ஃபங்ஷன் மாரி இங்க ஒரு செட் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அப்புறம் பாருங்க, இந்த 4 பெண்களும் வந்து பல்லாங்குழி விளையாடுறாங்க, தாயக்கம்லாம் விளையாடுறாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து இங்க நெறைய அந்த குட்டி, குட்டி காய்கறியெல்லாம் இந்த சைடும் நெறைய வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இங்க பாருங்க இந்த காய்கறியெல்லாம் வியாபாரம் பண்ற மாரி, அந்த வியாபாரிகள்லாம் தலையில தூக்கிட்டு போற மாரிலாம் வச்சிருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம், இங்க உள்ளதுலயே. பாருங்க அப்புறம் இந்த தனியா இந்த ட்ரம்ஸு, மேளம் இதெல்லாம் வேற தனியா வச்சிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இது அந்த தஞ்சாவூர் தாத்தா, பாட்டி பொம்மை அதுவும் இருந்தது. கலசம், அப்புறம் இது ஏதோ சீர்தட்டு மாரி வச்சிருந்தாங்க. அப்புறம் இங்க பாருங்க ஒயிட் கலர்ல விவேகானந்தர் சிலையும் இருக்கு. நரசிம்மர் சிலை, அந்த அ அவதாரங்கள் சிலை எல்லாமே நெறைய வச்சிருந்தாங்க. இது வந்து லட்சுமி. லட்சுமியிலே வந்து அஷ்டலட்சுமி சிலைகளும் நெறையா வச்சிருந்தாங்க. வராகி அம்மன், குபேரர் எல்லாமே இருந்தது. பின்னாடியும் பாருங்க, பின்னாடியும் வந்து நெறைய சிலைகள் இருந்தது. மண்ல மட்டும் இல்ல, பீங்கான்லேயே வந்து நெறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க இங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் இங்க பாருங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ரிசப்ஷன் ஃபங்ஷன் நடக்குது. எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த ரிசப்ஷன் போர்ட்லாம் பாருங்க. இங்க பாருங்க, மீனாட்சி அம்மன் வந்து பார்க்குற மாதிரி கதவுலேருந்து. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அப்புறம் சாய்பாபா, விவேகானந்தர் எல்லாமே அப்புறம் இங்க பாருங்க, உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு. இது வந்து உச்சி பிள்ளையார் வந்து வச்சிருக்காங்க. மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் மாரி வச்சிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இங்கேயும் ஒரு கல்யாண செட் வச்சிருக்காங்க. நெறைய வந்து கல்யாண செட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நெறைய வச்சிருந்தாங்க. இப்ப அதுதான் நெறைய பேர் விரும்பி வாங்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால அது வந்து கல்யாண செட் வந்து ரொம்பவே நெறையாவே கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. மொத்தத்திலே இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு அழகுங்க. உங்களுக்கும் இந்த கொலு பொம்மை கண்காட்சி ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கிற எல்லா பொம்மையுமே நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவ என் சேனலுக்கு தொடர்ந்து குடுங்க. நன்றி.